ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அடுத்த வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாம நம்ம மேல இல்ல, யார் மேல? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் இப்படிப்பட்டவைகளை செய்துதான் தேவ கோபாக்கினை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிறவர்கள். You should not be like them என்று சொல்கிறார். அடுத்த 7 வசனம், நீங்களும் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது செய்து கொண்டு வந்தீர்கள். அதான் சொன்னேன், அவங்களுக்குள்ள சஞ்சரிச்சா அவங்கள மாதிரி தான் இருப்போம். அவங்களுக்குள்ள சஞ்சரிச்சா அவங்கள மாதிரி தான் இருப்போம். அவங்கள்ட்ட பேசுறது ட்ரெஸ்ஸை பத்தி, பணத்தை பத்தி, அதை பத்தி, இது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதோ அதை குறிச்சலாம். ஜாதியை பத்தி பேசுறது, குடும்ப எருமையை பேசுறது, ஊர் எருமையை பேசுறது, அப்புறம் எருமையாத்தானே இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களோட சஞ்சரித்தால் அப்படிப்பட்ட பேச்சும் குணமும் எண்ணங்களும் தான் வரும். அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், தேவ கோபாக்கினைக்குள்ளானவர்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் புது சிருஷ்டி, கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்கள். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் எப்படி சொல்றாங்க? இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை தெரியுதா உங்களுக்கு? சிலர் அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, ஆனா அவன் மட்டும் எப்படி வந்திருக்கான் பாருங்க, அதுதான் பொறாமை. உங்க ஓட்டத்தை விட்டுட்டு இன்னொரு ஓட்டத்தை நீங்கள் பார்க்கிறது தான் பொறாமை. உங்களுக்கு நியமித்த பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை அடைய யோசிக்காமல் இன்னொருத்தர் அடைந்ததை யோசிக்கிறீர்கள், அதுதான் பொறாமை. இவைகள் பொறாமைகள் உங்கள் வாயில் பிறக்கலாகாது தூஷண வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். 3:9 ஒரு பொய்யுமே பழைய மனுஷனுடைய கேரக்டர். சிலர்லாம் நினைச்சுக்கிட்டாங்க பொய்யெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்ல, நான் வேசித்தனமா பண்ணிட்டேன், நான் கொலையா பண்ணிட்டேன், பொய் தானே சொன்னேன். எப்படி பொய்? சிலர் சரளமா பொய் பேசிடுவாங்க. பக்கத்துல பார்த்து திரும்பி கடை, நீங்க போய் சொல்லுவீங்களா? பதில் சொல்லுங்க. இல்லையா? இதுவே பொய். We don't know the பொய் யாருடைய லாங்குவேஜ் தெரியுமா? பிசாசுடைய. அவன் பொய்யனும் பொய்க்கு நீங்கள் உதடுகளை கொண்டு கர்த்தரை துதிப்பீர்கள், இதே உதடுகளை கொண்டு பொய்யனுக்கு பிசாசுக்கு கருவியாக இருப்பீர்கள். அது எப்படி? ஒரே ஊற்று கண்ணிலிருந்து நல்ல தண்ணியும் தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் எப்படி வர முடியும்? You offer your lips to the Satan, he will use it. பொய் பேசுறது என்ன இருக்கு? நீங்க உதட்ட கொடுங்க, அப்புறம் அவங்க மைண்டையும் பிடிச்சுக்கணும். இயேசு சொல்கிறார், நீங்கள் உட்கொள்ளுகிற ஒன்று உங்களை அசுத்தப்படுத்தாது, ஆனால் உங்க வாயிலிருந்து உங்க இருதயத்திலிருந்து வர்றது அசுத்தப்படுத்திடும். இருதயத்துக்கு ஊற்று கண்ணா இருக்கிறது இந்த வாய் தான். இந்த ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பானது ஆண்டவருடைய வார்த்தை, சுகமான வார்த்தை, வாழ்த்துகிற வாழ வைக்கிற வார்த்தை, நல்ல வார்த்தைகள் வரட்டும். போய் பிதாக்கு நீங்க உதடுகளை ஒப்பு கொடுக்கிறது நிறுத்தி விடுங்கள் என்று வேதம். ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கவனிங்கள் கவனிங்கள் கவனிங்கள். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனை பழைய மனுஷனுடைய கேரக்டர் வந்தா தெரியாம வந்துட்டு இது வரக்கூடாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆவேன் சொல்லுங்க. பின்னாடி
பொய் சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். கவனிக்கிறீங்களா பார்த்தேன். சரி, அப்போ இந்த மனம் புதிதாகுதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க முக்கியமான ஒன்று, கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாட வேண்டும். மேலானது என்ன? மனம் புதிதாக, நான் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும்படி என் மனம் புதிதாக வேண்டும். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று என் மனம் புதிதாகிறதுல நான் போக்கஸ்டா இருக்கணும். மேலானதை நாடுங்கள். எதை நாடணும்? என்னது மேலானது? நான் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய சாயல் இருக்கிறேன், நான் பார்க்கிற சிருஷ்டிகருடைய சாயல் இருக்கிறேன். உங்களை பார்த்து சொல்றேன், கவனிங்கள். உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் தூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சீயோன் பர்வதம் என்றால் ஒரு இடம் அல்ல, சீயோன் பர்வதம் என்றால் ஒரு சூழ்நிலை. அங்கே 1000 10,000 தூதர்கள் இருக்கிறார்கள். மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார். உங்களுக்காக நன்மையை பேசுகிற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. You always have a situation around you, carry a climate with you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இருந்த நியாயாதிபதி எல்லாரும் உங்களை விட்டு they have made their home with you. உங்களை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க அவங்களோட இருக்கும்போது நீங்கள் பார்க்கிற அவருடைய சாயலை நாம் இருக்கும்படி மனம் புதிதாக வேண்டும். மனம் இதுதான் மேலானது. இதுதான் மேலானதை நாடுங்கள் என்றால் மனம் புதிதாக வேண்டும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வசனத்தை திறந்து, ஆண்டவரே இதுதான் உங்க முகம், உங்க முகத்தை தேடுறேன், உங்க முகத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அவருடைய சாயலால் திருப்தியாக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ற ஒரு இங்கிலீஷ் பிளம்பர், வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின ஒரு கருவி, எத்தனையோ பேரை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஊழியர் கூடுகளை சொன்னார். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்பப்ப பைபிளை திறந்துடுவான். மேலானதை தேடுகிறார். எதை தேடுகிறார்? நாம் எதை தேடுகிறோம்? 10 நிமிஷத்துக்கு ஒருக்கையாவது யார் என்ன வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ பார்க்கலன்னா போயிருமே ஸ்டேட்டஸ் அப்படி பார்த்து நம்ம ஸ்டேட்டஸ் தான் போச்சு. மேலானது I have to keep renewing your mind. எபேசியரை நாம் கற்றுக்கொண்டோம். Put off the old, put on the new one by renewing the spirit of your mind. என்று எபேசியர் 4 22 23 24 என்று நினைக்கிறேன். நீங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கவனிங்கள் பிரியமானவர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை, இது சாதாரண இச்சை இல்ல. உங்களை என்ன ஆக்கும்? எப்படிப்பட்ட இச்சை? மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு 24 வசனம் 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட இயேசுவை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தரித்துக் கொள்வது? நடுவில் உள்ள வசனம் சொல்லு, 23 வசனம். By being renewed in the spirit of your mind. By being renewed in the spirit of your, அப்படின்னா உங்கள் ஆள் மனதிலே, உங்க கான்ஷியன்ஸ்ல கூட நான் ஒரு புது சிருஷ்டி, பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, பழைய துர்க்குணங்கள் ஒளிந்து போயின, பழைய கோபம் ஒளிந்து போனது, பழைய பொய் சொல்ல பழக்கம் ஒளிந்து போனது, பழைய பொருளாசை ஒளிந்து போனது. கைதட்டி தேவனை தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணனா நாளைக்கு நாள் இப்படி சிக் ஆகிட்டே போயிட வேண்டியதான். சிலர்லாம் சிக்னஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் இட். தூக்க மாத்திரை போடுறேன், நான் அதை போடுறேன், இதை போடுறேன். கோயிலுக்கு வந்து ஏன் தூங்க? நான் தூக்க மாத்திரை போடுறேன்ல. இந்த பெருமையா ஏங்க பாட மாட்டேங்க? நான் இந்த மாத்திரை போடுறேன்ல, நான் இந்த மாத்திரை போடுறேன். போடுறீங்க சரி,